ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் பார்த்து கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் இல்லையா? அதேமாதிரி இந்த வீடியோவில் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் என்ன அப்படின்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஏபிசி, இதில் ஏபியும் ஏசியும் ஈக்குவலாக இருக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு சைடு ஒரு ட்ரையாங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும்போது இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருக்கும், டீட்டான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிபி ஆல்வேஸ். சரியா? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஸோ இப்போ இந்த லென்த்து ஏன்னா இந்த லென்த்து ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மொத்த லென்த்தை நான் வந்து பின்னு எடுத்துக்கிறேன். சரியா? மொத்த லென்த்தை பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. பெர்பெண்டிகுலர், இந்த பெர்பெண்டிகுலர் தான் வந்து என்னெல்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா இதை ஏடின்னு வச்சுக்கலாம். இந்த ஏடி தான் வந்து எனக்கு ஆல்டிடியூடாக இருக்கும். சரியா? ஆல்டிடியூட்னால் வந்து ஹைட்டு, ஆல்டிடியூடாக இருக்கும். மீடியனாக ஆக்ட் ஆகும். வேறு என்ன இருக்குது? ஆங்கிள் பைசெக்டராக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளையும் இதே மாதிரி தான், ஒரே லைன் தான், எல்லாமே ஆல்டிடியூட், மீடியன், ஆங்கிள் பைசெக்டர் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும். முக்கியமாக இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த சென்டர்ஸ் மட்டும் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கும். சரியா? ஐ வந்து இன் சென்டரு, அதுக்கடுத்து ஹச் வந்து ஆர்த்தோ சென்டர். ஓகேவா? அடுத்து சென்ட்ராய்டு ஜி, அதுக்கப்புறம் சர்க்கம் சென்டர். இப்படி தான் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். முக்கியமாக ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் ஒரே பாயிண்டில் 4மே இருந்துச்சு. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் இந்த ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்கும். ஒரே லைனில் இருக்கும், ஆனால் வெவ்வேறு பொசிஷனில் இருக்கும். சரியா? இன் சென்டர், அப்புறம் ஆர்த்தோ சென்டர், அதுக்கப்புறம் சென்ட்ராய்டு, அதுக்கப்புறம் சர்க்கம் சென்டர். ஓகேவா? இந்த ஆர்டரில் இருக்கும். ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஏடியோட லென்த்து வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஏடியோட லென்த்து வேணும். சரியா? ஓகே, லைன் மாதிரியே இல்லையே. ஓகே, இப்போ இது ஏன்னு வச்சுக்கலாம். ஏபிசி. ஸோ இந்த மொத்த லென்த்து பினா இது வந்து B/2, ஏன்னா இது மீடியனாகவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ எனக்கு ஏடியோட லென்த்து வேணும். சரியா? இதுலேருந்து இது வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். சரியா? மீடியன், ஆல்டிடியூட் எல்லாம் சேமுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ 90 டிகிரியாக தான் இருக்கும். அப்போனா நமக்கு என்ன எடுத்துக்கலாம்? AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AD ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர். இல்லையா? பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ AB ஸ்கொயரோட வேல்யூ வந்து A ஸ்கொயர்னு தெரியும், AD ஸ்கொயர் என்னன்னு எனக்கு தெரியாது, ப்ளஸ் BD ஸ்கொயர் என்னது B/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ எனக்கு இதுலேருந்து AD ஸ்கொயர் வேணும்னா A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் பை 4. இதுக்கு நம்ம ரூட் எடுக்கலாம். இப்போ AD இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் டிவைடட் பை 4 வரும். இந்த 4 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா 4A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் பை 2ன்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏடியோட லென்த்து கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? கொடுத்துருக்க எப்போ அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு ஏன்னு லென்த்து கொடுத்துருந்தாங்கன்னா, ஓகே, பிசி ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கணும் மொத்தமாக. ஓகே, ஸோ வேறு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில்? இன்கேஸ் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் 2 டிகிரி வந்து 45 டிகிரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதுவும் ஒரு 45, இதுவும் ஒரு 45 அப்படின்னா இன்னொரு ஆங்கிள் கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கணும். இல்லையா? இது வந்து ரைட் ஆங்கிள், ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிளாகவும் இருக்கும், அதே மாதிரி ஐசோசெலஸாகவும் இருக்கும். ஏபி வந்து உங்களுக்கு வந்து பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பற்றி பார்க்கும்போது இது இன்னும் நம்ம டீப்பாக பார்க்கலாம். பட் இந்த 45 டிகிரி 90 டிகிரி இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை பற்றி ஓகே. இப்போ நம்ம கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். சம்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. வித் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, ஸோ வித் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படிங்கும்போது இதை சி எடுத்துக்கலாம் நம்ம 90 டிகிரி. ஸோ ஏபிசி, ஏசி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், ஏசி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஏபியோட லென்த்து கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொன்னதுனால ஒரு ஆங்கிள் 90 டிகிரிங்கும் போது அப்போ இன்னொரு ஆங்கிள் வந்து 45 டிகிரி, இந்த ஆங்கிளும் வந்து 45 டிகிரி. அப்போனா கண்டிப்பாக பிசியோட லென்த்தும் 5ஆக தான் இருக்கும். இல்லையா? பிசியோட லென்த்தும் 5ஆக தான் இருக்கும். ஸோ ஏபியோட லென்த் என்னவாக இருக்கும்? 5√2. இல்லையா? 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் தான் வந்து எனக்கு
ஏபி ஸ்கொயர். ஸோ 50 தான் வந்து எனக்கு ஏபி ஸ்கொயர். ஸோ ஏபியோட லென்த்து வேணும்னா √50 இல்லையா? √50 நம்ம வந்து 2 × 25 எழுதிக்கலாம். ஸோ 5√2 இல்லையா? 5√2 தான் வந்து ஏபியோட லென்த்து. 5√2 இருக்கா ஆப்ஷனில்? எஸ், ஏபி. ஓகே ஓகே, செகண்ட் சம் சால்வ் பண்ணலாமா? இது வந்து ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே ஓகே, செகண்ட் சம்மு. ஏபிசி இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு சொல்லிட்டாங்க. ஏபிசி, ஏபி ஈக்குவல் டு ஏசி, பி ஈக்குவல் டு 35 டிகிரி, பி ஈக்குவல் டு 35 டிகிரி. ஏடி இஸ் த மீடியன் டு த பேஸ் பிசி, ஏடி இஸ் த மீடியன் டு த பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஏடி இஸ் த மீடியன். ஓகே, மீடியன்னா ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பிரிக்கும் இல்லையா? தென் பிஏடி கேட்குறாங்க. பிஏடி இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. பிஏடி என்ன வரும்? மீடியன்னா வந்து ஆல்டிடியூடாகவும் இருக்கும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஆங்கிள் 90 டிகிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆப்வியஸாக தீட்டா இஸ் ஈக்குவல் டு 55 டிகிரியாக இருக்கும் இல்லையா? 55 + 35 + 90 தான் நமக்கு 180 டிகிரி வரும். ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். 55 டிகிரி சிஜிஎல் டயர் 1ல் கேட்டிருக்காங்க, பழைய கொஷின். ஓகே, ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ABC is an isosceles triangle with AB equal to AC. A circle through B touching AC at the middle point intersects AB at P. Then AP is to AB கேட்குறாங்க. ஓகே, கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு சம் தான், சால்வ் பண்ணலாம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ABC. ஓகே, AB ஈக்குவல் டு ஏசின்னு சொல்லிட்டாங்க. ஏ சர்க்கிள் த்ரூ பி வழியாக ஒரு சர்க்கிள் போகுது, டச்சிங் ஏசி அட் த மிடில் பாயிண்ட், ஏசியோட மிடில் பாயிண்டில் டச் பண்ணிட்டு போகுது ஒரு சர்க்கிள். இன்டர்செக்ட்ஸ் ஏபி அட் பின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு சர்க்கிள் நம்ம வரைஞ்சாகணும். இப்போ அது வந்து பி வழியாக போகணும். ஓகே, பி வழியாக நம்ம போகிற மாதிரி போட்டுக்கலாம். அதேமாதிரி ஏசியில் மிடில் பாயிண்டில் டச் ஆகிட்டு போகுது. இது சர்க்கிள் மாதிரி வரல. ஐயோ, ஓகே, நைஸ், வந்துருச்சு. சரியா? இப்படி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து பிங்கிற பாயிண்டில் போகுது. அதேமாதிரி இங்கே மிடில் பாயிண்டில் டச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மிடில் பாயிண்ட் இது வந்து ஒரு க்யூன்னு வச்சுக்கலாமா? ஏக்யூ. அப்போனா நமக்கு வந்து ஏக்யூவோட வேல்யூ வந்து 1 அப்படின்னா கியூசியோட வேல்யூ வந்து 1, ஏன்னா மிடில் பாயிண்டில் டச் ஆகிட்டு போகுது. ஓகேவா? இப்போ வந்து அண்டு பி உள்ளோடி ஏ சர்க்கிள் த்ரூ பி வழியாக போகுது. ஓகேவா? இப்போ கொஸ்டின் வந்து ஏபி இஸ் டு ஏபி ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ஏக்யூ வந்து ஒரு டேஞ்சன். சரியா? டேஞ்சன்ங்கிறது தொடுகோடு. இதை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம், சர்க்கிள் பார்க்கும்போது. இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏக்யூ வந்து ஒரு டேஞ்சன்ட்டு, அதேமாதிரி ஏபி வந்து ஒரு சீக்கண்ட். சரியா? இந்த ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏபி. சரியா? இந்த ஃபார்முலா இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏக்யூ இஸ் த டேஞ்சன்ட். ஓகேவா? அப்போ ஏக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏபி. ஓகே, இதில் வந்து நமக்கு வந்து ஏசியோட லென்த்து வந்து 2ன்னு தெரிஞ்சு பிடிச்சி, ஏன்னா ஏக்யூ 1 கியூசி 1 நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ ஏசியோட வேல்யூ 2 அப்படிங்கும்போது நமக்கு ஏபியோட வேல்யூவும் வந்து 2ஆக தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா வந்து ஏபிசி இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. இன் ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு கொடுத்துட்டாங்க. ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஓகே, வேறு இப்போ ஏபியோட லென்த்து எனக்கு 2ன்னு தெரிஞ்சிருச்சு. ஏக்யூவோட லென்த்து நான் 1ன்னு எடுத்திருக்கேன். அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏபியோட வேல்யூ வந்து 2. அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏபி இஸ் ஈக்குவல் டு 1/2. நமக்கு வந்து ஏபி இஸ் டு ஏபி ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ ஏபியோட வேல்யூ வந்து ஒரு 1/2, ஏபியோட வேல்யூ வந்து 2ன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த ரேஷியோ எடுத்தோம்னா நமக்கு வந்து 1:4 வரும் இல்லையா? இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா 1:4 ரேஷியோவில் இருக்கும். ஏபி இஸ் டு ஏபி, ஆப்ஷன் 4. ஓகே, இந்த டயக்ராம் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதேமாதிரி டேஞ்சனை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏபி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு சாரி next question.
in an isosceles triangle if the unequal angle is twice the sum of the equal angles-னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்குது, இது ரெண்டும் வந்து ஈக்குவல் ஆங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம் சரியா. ஏபிசி இது ரெண்டும் ஈக்குவல் ஆங்கிள் எடுத்துக்கணும். இது வந்து அன்ஈக்குவல் ஆங்கிளாக இருக்குமா? த அன்ஈக்குவல் ஆங்கிள் இஸ் ட்வைஸ் த சம் ஆஃப் த ஈக்குவல் ஆங்கிள்ஸ். அன்ஈக்குவல் ஆங்கிள்னால் நமக்கு வந்து இது ஒரு ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் தி சம் ஆஃப் தி ஈக்குவல் ஆங்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ 2 இன்ட்டு ஒரு 2 தீட்டா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4 தீட்டான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு சரியா. 4 தீட்டா ட்வைஸ் தி சம் ஆஃப் தி ஈக்குவல் ஆங்கிள்ஸ்ன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 4 தீட்டானா நமக்கு வந்து அப்போ 4 தீட்டா ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா இது மொத்தமாக கூட்டினா எனக்கு வந்து 180 டிகிரி வரணும். இப்போ 6 தீட்டா தான் 180 டிகிரினா தீட்டாவோட வேல்யூ வந்து எனக்கு 30 டிகிரி. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? தென் ஈச் ஈக்குவல் ஆங்கிள் கேட்குறாங்க. ஈச் ஈக்குவல் ஆங்கிள் வந்து தீட்டா, ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து 30 டிகிரி. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். ABC is an equilateral triangle, sorry, isosceles triangle. ABC is an equilateral, isosceles triangle ABC. இதோட லென்த் வந்து 2a ன்னு சொல்கிறாங்க. BC equal to A, இதோட லென்த் 2a, இதோட லென்த் 2a, BC equal to A ன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போனா இதை நான் வந்து ஒரு மீடியன் ஆல்டிடியூட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எல்லாமே சேம்னு சொல்லியிருக்கேன். AD பெர்பெண்டிகுலர் BCன்னு வேறு சொல்லிட்டாங்க. BC equal to A யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ BDயோட வேல்யூ என்ன? A/2. DCயோட வேல்யூ என்ன? A/2 இருக்கும். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் AD கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே சால்வ் பண்ணிடலாம் இல்லையா. AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BD ஸ்கொயர் ப்ளஸ் AD ஸ்கொயர். உங்களுக்கு வந்து AD ஸ்கொயர் தான் தேவை. ஸோ 4A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BD ஸ்கொயர் என்னது? A ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் AD ஸ்கொயர். AD தான் தேவை. இப்போ AD இஸ் ஈக்குவல் டு 4A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் பை 4. இதுக்கு ரூட் எடுக்கணும் இல்லையா. ஸோ 4 இன்ட்டு 4 16A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் 15A ஸ்கொயர் பை 4 இருக்கும். இதுக்கு ரூட் எடுக்கணும். இப்போ ரூட் எடுத்தோம்னா ரூட் 15 பை 2 இன்ட்டு ஏன்னு வரும் இல்லையா. ஆப்ஷன் பி, ரூட் 15 பை 2A யூனிட். ஓகே, ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் சம். ABC is an isosceles triangle with AB equal to AC. The side BA is produced to D such that AB equal to AD. Okay, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ABC AB equal to AC. Side BA is produced to D. BA-வை கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதை நான் கொஞ்சம் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் சரியா. ஓகே, இது வந்து A. BA is produced to D. அப்போ இதோட லென்த் வந்து D such that AB equal to AD. இப்போ AB ஆல்ரெடி இதுவும் ஈக்குவல்னு தெரியும். இப்போ இதுவும் ஈக்குவல். சரி, நெக்ஸ்ட்டு ABC equal to 30 டிகிரி. ABC equal to 30 டிகிரி. ABC equal to 30 டிகிரி. அப்போ இதுவும் 30 டிகிரியாக இருக்கும், ஏன்னா இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். தென் BCD equal to BCD எங்கே இருக்குது? டியை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி ஆகணும். இதுலேருந்து இது கூட கனெக்ட் பண்ணணும். BCD. ஓகே, ஸோ கொஷின் என்னது? தென் BCD equal to, ஸோ இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்னு தெரியும். அப்போ இது 30 இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 60. இது ஒரு 120 இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஒரு 60 டிகிரியாக இருக்கும், 180 டிகிரி ஆட் பண்ணால். இப்போ இது 60னா இப்போ இந்த ஆங்கிளும் என்னவாக இருக்கணும்? மிச்ச ஆங்கிள் 120, அதை ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து AC ஈக்குவல் டு ADன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதுவும் 60 டிகிரி, இப்போ இதுவும் 60 டிகிரி. கொஸ்டினில் வந்து ஆங்கிள் BCD தான் கேட்குறாங்க. ஸோ 90 டிகிரி ஆல்வேஸ். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே ஆகணும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி சரியா. இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அதேமாதிரி இப்படி ஒரு லைன் போடுவேன். இந்த லென்த்து அதுக்கப்புறம் இந்த லென்த்து, இந்த 3 லென்த்தும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஷேராக இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும் சரியா. இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா ஓகே, இது 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, இந்த விஷயம் தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராமை கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவன் இந்த BAவை எக்ஸ்டெண்ட் பண்ணி Dக்கு கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம்
பிசிடி கேட்குறாங்க. ஓகேவா, சிம்பிளான ஒரு கால்குலேஷன். 30 30 ஒரு 120, மிச்சம் இருக்கிற ஆங்கிள் 60. ஸோ ஏசிடி ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக மாறிடும். ஏன்னா ஏசியும் ஏடியும் ஈக்குவல் லென்த் இல்லையா. ஸோ மிச்ச ஆங்கிள் 120 டிகிரி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணணும். 60 60. அப்போ மொத்தமாக பிசிடி தான் கேட்குறாங்க. அப்போ 30 + 60 90 டிகிரி. ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபி ஈக்குவல் டு ஏசி, ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஓகே, angle BAC equal to 40 degree, BAC வந்து 40 degree. Then the external angle at B, external angle at B அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, டீட்டாவாக இருக்கும். அப்போ 40 + 2 தீட்டா தான் எனக்கு வந்து 180 டிகிரி அப்படின்னா 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 140 டிகிரி, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. தீட்டா 70 டிகிரினா அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 110 டிகிரியாக இருக்கும். அவ்வளோதான். ஆப்ஷன் சி, தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா, இது நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு. ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, in an isosceles triangle if the vertex angle is twice the sum of the base angle, vertex angle is twice the sum of the base angle னு சொல்கிறாங்க. இப்போ ஏ பி சி, இப்போ இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துட்டோம்னா வெர்டெக்ஸ் ஆங்கிள் இது தான். சரியா, வெர்டெக்ஸ் ஆங்கிள் வந்து அப்போ பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த சம் ஆஃப் த பேஸ் ஆங்கிள்ஸ். ட்வைஸ் இன்டூ சம் ஆஃப் த பேஸ் ஆங்கிள்ஸ் என்ன வரும், 2 தீட்டா. ஸோ 4 தீட்டான்னு வரும். இப்போ இந்த ஆங்கிள் வந்து 4 தீட்டான்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போது 6 தீட்டா தான் வந்து எனக்கு 180 டிகிரி. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. தீட்டாவோட வழி வந்து 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டேன். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, தென் த மெஷர் ஆஃப் த ஹாஃப் ஆஃப் த வெர்டெக்ஸ் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஹாஃப் ஆஃப் த வெர்டெக்ஸ் ஆங்கிள்னா இதில் பாதி கேட்குறாங்க. இப்போ பாதினா இது 2 தீட்டா, இது 2 தீட்டாவாக இருக்கும். ஸோ 2 தீட்டாவோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரினா 2 தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, வெர்டெக்ஸ் ஆங்கிள்னா இந்த ஆங்கிள் ஏ தான். ஓகேவா, இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு triangle ABC is an isosceles triangle. Okay, triangle ABC is an isosceles triangle. AB equal to AC equal to 10 cm, AD equal to 8 cm is the median on BC. AD வந்து 8 cm சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் BC கேட்குறாங்க. ஸோ இது மீடியனுங்கும் போது இது ஆல்டிடியூடாகவும் இருக்கும். அப்போ இது 10, இது 10, இது 8னா இது வந்து 6ஆக இருக்கும் இல்லையா. 3 4 5 ட்ரிப்ளெட்டு, பித்தகோரன் ட்ரிப்ளெட்டு. ஏபிடி இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா. ஸோ இது 6னா அப்போ இதுவும் 6ஆக தான் இருக்கும். ஏன்னா ஏடி இஸ் த மீடியனாக ஆக்ட் ஆகும். அப்போ பிசியோட லென்த்து சிம்பிள் 12 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஓகே, 10 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் தான் வந்து நமக்கு வந்து பிடி ஸ்கொயராக இருக்கும். ஓகே, பித்தகோரன் ட்ரிப்ளெட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின். ஏபிசி இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் எ சர்க்கிள். ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேவா, இதில் ஒரு ட்ரையாங்கிள் இன்ஸ்கிரைப் ஆகிருக்கு, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அதுவும். ஓகே ஓகே ஏ பி சி இஸ் an isosceles triangle. AB ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு 12√5ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது 12√5, இதுவும் 12√5. பிசி ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தென் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு லைனை பெர்பெண்டிகுலர் லைன் இங்கே போட்டுக்கிடுவோம். ஓகேவா, இது வந்து ஏடின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே தான் ஏதோ சென்டர் பாயிண்ட் இருக்க போகுது, ஓ. ஓகேவா, அப்போனா இந்த இடத்துல இந்த பிஓ, அப்புறம் ஏஓ, அப்புறம் இந்த ஓசி, இதெல்லாம் வந்து என்னாவது ரேடியஸாக இருக்கும் இல்லையா. ரேடியஸ் ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஏடியோட லென்த்து வேணும் இல்லையா. இதில் பிடியோட லென்த்து வந்து 12ன்னு தெரியும், அதேமாதிரி டிசியோட லென்த்து 12ன்னு தெரியும். ஏன்னா மொத்த பிசி வந்து 24, ஏடி தான் வந்து ஹைட்டு, அதே தான் மீடியனாக இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில். ஓகே, இப்போ ஏடியோட லென்த்து நமக்கு வேணும். அப்போனா ஏடியோட லென்த் என்னவாக இருக்கும், ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 12√5 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர்னு வரும் இல்லையா. இப்போ ஒரு 144, 12 ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 5 மைனஸ் 1, ஸோ 12 ஸ்கொயர் இன்ட்டு 4ன்னு வரும் ஏடி ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ ஏடியோட வேல்யூ வந்து 12 இன்ட்டு 2 24. ஸோ ஏடியோட மொத்த லென்த்து 24ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, ஏடியோட மொத்த லென்த்து 24.
ஓகே. ஸோ நமக்கு வந்து ஏஓவோட லென்த் ஆறுன்னு தெரியும், பிஓட லென்த் ஆறுன்னு தெரியும், ஓசியோட லென்த் ஆறுன்னு தெரியும். அப்போனா ஓடியோட லென்த் என்னவாக இருக்கணும்? 24 - 6 இருக்குமா? ஏன்னா ஏடியோட லென்த்து 24ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ட்ரிப்ளெட்டை யூஸ் பண்ணி ஏடியோட லென்த்து 24ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஓடியோட லென்த்து 24 - 6. ஏன்னா ஏஓ வந்து நமக்கு வந்து 6 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம பித்தகோரன் இதையே நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல நமக்கு தேவை 6 தான் இல்லையா? இப்போ ட்ரையாங்கிள் ஓசிடியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா R² = OD² ப்ளஸ் ஒரு 12² இல்லையா? ஓடி தான் நமக்கு வந்து என்னென்னு தெரியும்? 24 - 6ன்னு தெரியும். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் ஒரு 12². இதுதான் வந்து R² இருக்க போகுது. ஸோ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா R² = 24² A - B² ப்ளஸ் ஒரு R² - 48R ப்ளஸ் ஒரு 12². ஸோ இந்த R² அடி வாங்கிடும். இந்த 48R இங்கே வந்துச்சுன்னா 24² என்னது? 24²லேருந்து நம்ம ஒரு 12² காமனாக வெளியில் எடுத்துடலாம் இல்லையா? இப்போ உள்ள என்ன இருக்கும்? 24 வந்து 2 × 12² எழுதிக்கலாம். ஸோ ஒரு 4 × 12². 12² வெளியில் எடுத்துட்டோம்னா எனக்கு 4 மட்டும் உள்ளே இருக்கும். 4 ப்ளஸ் ஒரு 1 சரியா? இதுக்கு அதை போட்டுகிட்டே போயிடலாம். கரெக்டாக என்ன போட்டிருக்கேன்? A² ப்ளஸ் B² - 2AB ப்ளஸ் ஒரு 12². 24² வந்து 526, 12² வந்து 144. 0 1 2 1 720ன்னு வரும் இல்லையா? இப்போ 48R = 720. இப்போ R = 720/48. என்ன டேபிளில் கட் ஆகும்? 16 டேபிளில் போகுமா? 8 டேபிளில் கட் ஆகும் இல்லையா? 90 / 6. 6 8s are 48. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 30 / ஒரு 2. சரி, 90/16 15 அடிச்சிடலாம் இல்லையா? ஸோ 15 டைம்ஸ் போகும். ஸோ ஆரோட வேல்யூ வந்து 15. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தானே கேட்குறாங்க. ஸோ 15 இப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரியா? முக்கியமாக ஏடி வந்து 24ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். அதில் ஏஓங்கிறது 6, அதுலேருந்து மிச்சம் மைனஸ் ஆனால் தான் ஓடி வந்து 24 - 6. ஓகேவா? இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லது. ஆக்சுவலி இந்த ட்ரையாங்கிளை வந்து இந்த சர்க்கிள் வந்து சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க கேட்குறது ஆக்சுவலி சர்க்கம் ரேடியஸ் ஆர் சரியா? சர்க்கம் ரேடியஸ் தான் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோவில் சர்க்கம் ரேடியஸ் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஸோ அது ஞாபகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸி. R = ABC/4 டைம்ஸ் ஆஃப் A. இந்த கேபிட்டல் ஏங்கிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஏபிசிங்கிறது 3 சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 12√5 இன்ட்டு ஒரு 12√5 இன்ட்டு பிசி வந்து ஒரு 24. பிசியோட லென்த்து 24ன்னு தெரியும். டிவைடட் பை 4 இன்ட்டு ஏரியா வேணும்னா ஹாஃப் இன்ட்டு பேஸ் வந்து ஒரு 24. ஹைட் என்னது? ஏடியோட லென்த்து 24 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணாலும் நமக்கு சர்க்கம் ரேடியஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ என்னெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். இந்த 4 இந்த 2 கட் பண்ணால் ஒரு 2 இருக்கும். ஒரு 24 அடிச்சிடலாம். மேலே ஒரு 12 இருக்குது, கீழே ஒரு 24 இருக்குது. ஒரு 2 டைம்ஸ் போகும். இந்த ஒரு 2 இந்த 2 ஒரு 4, இங்கே ஒரு 6 3 வரும் இல்லையா? 4 × 3. ஸோ √5 × √5 வந்து ஒரு 5 × 3 15. R = 15. ஸோ ஒரே ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர். இப்படியும் பண்ணலாம், 2 மெத்தட்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது சர்க்கம் ரேடியஸ்ன்னு நமக்கு தெரியணும். ABC/4 டைம்ஸ் ஆஃப் A. A வந்து கேபிட்டல் A வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். அவ்வளோதான், ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, in an isosceles triangle ABC, AB = AC, அதே தான் வருது. AB = AC, XY parallel to BC, XY parallel to BC. ஓகே, A B C X Y. ஆங்கிள் A = 30 டிகிரி, ஆங்கிள் A = 30 டிகிரி. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருக்கும் இல்லையா? அப்போ மிச்சம் இருக்கிறது 150 டிகிரி. 150 டிகிரியில் பாதி இங்கே 75 டிகிரி இருக்கணும், இங்கே 75 டிகிரி இருக்கணும். ஓகே, ஏன்னா AB = ACன்னு கொடுத்துருக்காங்க. BXY கேட்குறாங்க இல்லையா? BXY இந்த ஆங்கிள் என்னென்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் வந்து
XY parallel BCன்னு சொல்லியாச்சு. அப்போனா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கணும், இந்த ஆங்கிள் வந்து ஒரு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் தானே, ஈக்குவலாக இருக்கணும். அந்த ஆங்கிளும் வந்து 75 டிகிரி ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா. அப்போ இந்த ரிமைனிங் ஆங்கிள் என்னவாக இருக்கும், ஒரு 105 டிகிரியாக இருக்கணும். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து BXY வந்து 105 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் சம். இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். வெர்டிக்கல் ஆங்கிள் A ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ABC, இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேவா. 3 times the angle B of it, the measure of the angle A, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம்குள்ளே போகலாம். ABC is an isosceles having AB equal to AC and A equal to 40 degree. A, B, C. Bisectors PO and OQ of the exterior angles ABD. ABD எங்கே இருக்குது, D வந்து அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ABD, ஓகே, ABD அண்ட் ACE. ACEனா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதோடைய பைசெக்டர்ஸ் வந்து எங்கே மீட் ஆகுது, PO அண்ட் OQன்னு சொல்கிறாங்க. பை ப்ரொடியூசிங் BC ஆன் போத் சைட்ஸு. அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதோடைய பைசெக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கு ஒரு இடத்துல, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பைசெக்டர்ஸ். இதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஃபார்முலா பார்த்துருப்போம் இல்லையா, இதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருப்போம். ஓகே, இப்போ இது டீட்டானா இந்த ஆங்கிள் என்னன்னு பார்த்துருக்கோம். இது வந்து 90 மைனஸ் தீட்டா பை 2, 90 மைனஸ் தீட்டா பை 2 நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா. இதுதான் இங்கே கேட்குறாங்க இல்லையா, BC ஆன் போத் சைட் மீட் BOC. ஆக்சுவலாக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் இங்கேருந்து ஒரு P, இங்கேருந்து ஒரு Q, அவங்க கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் படி, சாரி அவங்க கொடுத்துருக்க டேட்டா படி. ஓகே, ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார்ஸ் மீட் பண்ணிச்சுன்னா 90 மைனஸ் தீட்டா பை 2. ஸோ இந்த ஆங்கிள் 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், நம்ம இப்படி கூட பண்ணலாம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 140, மிச்சம் 140ல் இது ஒரு 70 இருக்கும், இது ஒரு 70 இருக்கும். இப்போ இது ஃபுல்லும் வந்து 110 இருக்கும். அப்போ இது 55 இருக்கும், இது 55 இருக்கும். அதே மாதிரி இது 55 இருக்கும், இதுவும் 55 இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்னு பார்த்தோம்னா 55 90 மைனஸ் தீட்டா பை 2. இந்த ஆங்கிளுடைய பாதி, அதாவது இது 70 டிகிரியாக இருக்கும் ரைட்டா. 55 110, இப்போ மீதி 70 தானே இருக்கணும். 90 மைனஸ் தீட்டா பை 2 போட்டாலும் நமக்கு அதே 70 தான் வந்திருக்கும் சரியா. ஸோ இந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க, BOC. சிம்பிள், தெளிவாக இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன். என்ன ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த இன்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார்ஸ் மீட் பண்ணிச்சுன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார்ஸ் மீட் பண்ணிச்சுனாலும் என்ன ஃபார்முலா வரும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ வந்து இது வந்து இன்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார், இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார் சரியா. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் வந்து 90 ப்ளஸ் தீட்டா பை 2, இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டா பை 2 சரியா. இதில் உள்ளே இருக்கிறது இன்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார், வெளியில் இருக்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார். அவ்வளோதான். இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, இந்த 3 சம்மோட ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுடைய இது கொஞ்சம் முடியுது. ஓகேவா. இந்த கிவன் ஃபிகர் AD ஈக்குவல் டு DC ஈக்குவல் டு BC, BC ஈக்குவல் டு 96 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, DBC கேட்குறாங்க, DBC இது கேட்குறாங்க இல்லையா. ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் ADC எடுத்துக்கிட்டிங்கன்னா AD ஈக்குவல் டு DCன்னு நமக்கு தெரியும். இப்போ இதை நம்ம வந்து டீட்டா, இதை நம்ம டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ CDBங்கிற ஆங்கிள், இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கணும், 2 தீட்டாவாக இருக்கணுமா. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நான் ஆல்ரெடி இனிஷியல் டேஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த ஜாமெட்ரி வீடியோ எடுக்கும்போது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சரியா. இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இந்த ஆங்கிள் டீட்டா, இந்த ஆங்கிள் டீட்டானா இந்த ஆங்கிள் அதோடைய சம் 2 தீட்டாவாக இருக்கும். ஸோ ஆங்கிள் CDB வந்து 2 தீட்டானா ஆங்கிள் DBCயும் வந்து 2 தீட்டாவாக இருக்கும் இல்லையா. இப்போ நமக்கு ஆங்கிள் DCB என்னவாக இருக்கும், 180 மைனஸ் 4 தீட்டாவாக இருக்குமா, 180 மைனஸ் 4 தீட்டாவாக இருக்கும். ஓகே, இப்போ ஆங்கிள் ACD ப்ளஸ் அதுக்கப்புறம் ஆங்கிள் DCB ப்ளஸ்
ஆங்கிள் பிசிஇ இது மூணுத்தையும் கூட்டினா எனக்கு வந்து 180 டிகிரின்னு தெரியும். ஸோ ஏசிடி என்னது தீட்டா, டிசிபி என்னது 180 மைனஸ் 4 தீட்டா ப்ளஸ் பிசிஇ என்னது 96ன்னு கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போது 180 மைனஸ் 3 தீட்டா சீக்குவல் டு என்னவாக இருக்கும்? இந்த 96 அங்கே போச்சுன்னா ஒரு 84. சரி, இந்த 180 நம்ம அடிச்சிடலாம்ல, 180 அடிச்சிடலாம், ஈஸியாக கால்குலேஷன் முடிஞ்சிடும். சரி, 180 அடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து 3 தீட்டா ஈக்குவல் டு 96ன்னு வரும். இப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து 32. ஓகே, தீட்டாவோட வேல்யூ வந்து 32. ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து 32னா அவங்க கேட்குறது என்னது? ஆங்கிள் டிபிசி கேட்குறாங்க. அப்போ 2 இன்டூ தீட்டா தான் கேட்குறாங்க. ஸோ 64 டிகிரி, ஆப்ஷன் 3. ஓகேவா? 32 இருக்கிறதுனால 32 அடிச்சிடக்கூடாது, டிபிசி தான் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாமா? In an isosceles triangle ABC, AB equal to AC, angle A வந்து 80 டிகிரி, bisector of angle B and B bisector, இதோட bisector அப்புறம் இதோட bisector A B C meet at D. ஓகே, angle BDC கேட்குறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், ரெண்டு பைசெக்டர் மீட் ஆகுது. இப்போ 90 ப்ளஸ் ஆஃப் ஆங்கிள் தீட்டா, தீட்டா இருக்க இடத்துல 80 இருக்குது. ஸோ 90 ப்ளஸ் 80/2 40 போட்டிங்கன்னா 130 டிகிரி வரும். ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் ஆப்ஷன் 3. இதுக்கு முந்தின சம் தான் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, லாஸ்ட் சம் பார்த்துடலாமா? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் தான். ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, சி வந்து 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. If D is any point on AB, then AD square plus BD square கேட்குறாங்க. ஸோ எனி பாயிண்ட்டுன்னு அவங்க சொல்கிறதுனால நான் வந்து என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக நான் வந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சரியா? மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து இந்த லென்த்து ஈக்குவலாக இருக்க போகுது. சரியா? இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அப்படி தானே? இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொன்னதுனால அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு 45 டிகிரியாக இருக்கும், இதுவும் 45 டிகிரியாக இருக்கும். சரியா? இந்த லென்த்தும் எனக்கு ஈக்குவலு. ஓகே, அப்போனா இது 45. ஓகே, இப்போ வந்து இதை தான் நான் டி பாயிண்ட்னு எடுத்திருக்கேன் இல்லையா? டி இஸ் எனி பாயிண்ட்னு சொன்னதுனால நான் மிட் பாயிண்ட் எடுத்துட்டேன். இதுக்கு முந்தின இதில் தான் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த மாதிரி வந்து 3 லென்த்துமே ஈக்குவலாக இருந்தால் 90 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சம்முக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதே விஷயம் தான் இங்கேயும் யூஸ் ஆக போகுது. அந்த வரிசையில் அப்போனா இந்த சிடியோட லென்த்தும் வந்து இந்த ஏடி லென்த்துக்கும் டிபி லென்த்துக்கும் ஈக்குவலாக இருக்க போகுது. சரியா? சிடியோட லென்த்து வந்து ஏடி லென்த்துக்கும் டிபி லென்த்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போனா டிபியோட லென்த்து நான் ஒரு 1 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன், ஏடியோட லென்த்து நான் 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன்னா சிடியோட லென்த்தும் 1 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஓகே, இது 90 டிகிரியாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள் ஆகும். சரியா? சிடி இஸ் த மீடியன் அப்படிங்கும்போது சிடியோட லென்த்து, ஏடியோட லென்த்து, பிடியோட லென்த்து எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். சிடி ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு பிடி. ரொம்ப நிறைய இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகும். சரியா? ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த கான்செப்ட் டி இஸ் த மிட் பாயிண்ட்னு நான் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா டி இஸ் எனி பாயிண்ட் ஆன் ஏபின்னு அவங்க கொடுத்ததுனால என்னுடைய சௌகரியத்துக்காக நான் டிஏ மிட் பாயிண்ட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த 2 லென்த்துமே வந்து ஈக்குவல் இல்லையா? ஏசியும் பிசியும் ஈக்குவல், அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போனா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்து எனக்கு அங்கே 1 + 1 2 ஸ்கொயர்னு தெரியும். ஓகே, இதில் வந்து 2a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2. ஏயோட லென்த்து வந்து √2ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏயோட லென்த்து வந்து √2. ஓகேவா? இப்போ கொஸ்டினில் வந்து ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் தான் கேட்குறாங்க இல்லையா? ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது? ஆப்ஷனில் எல்லாமே சிடி ஸ்கொயராக இருக்குது. ஸோ ஏடி ஸ்கொயரோட லென்த் என்னது? 1 ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயரோட லென்த் என்னது? 1 ஸ்கொயர் சீக்குவல் டு இதோட லென்த் என்னது? 1 + 1 2. இப்போ ஆப்ஷனில் எது வந்து 2க்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஏ நம்ம கண்டுபிடிச்சதே வேஸ்ட்டு தான். ஏயோட வேல்யூ வந்து √2. அப்போது ஆப்ஷன்ஸில் வந்து எல்லாமே சிடி ஸ்கொயரில் இருக்குது. சிடியோட லென்த்து 1ன்னு எனக்கு தெரியும். அப்போது எந்த ஆப்ஷனில் 2 × 2 வர்றதான் நம்ம பார்க்கணும். அப்போ சிடிக்கு பதிலாக 1 போட்டால் ஆப்ஷன் 2ல் மட்டும்தான் வந்து எனக்கு வந்து 2 வரும். 2 சிடி ஸ்கொயர்னு போடும்போது தான்
சிடி ஸ்கொயரோட வேல்யூ 1. இப்போ 2 × 1 வந்து எனக்கு 2 வரும். இப்போ ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்க போது 2 சிடி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுதான் முக்கியமாக வந்து இந்த டிங்கிறத மிட் பாயிண்ட்டுன்னு நான் எடுத்திருக்கேன். இது எந்த பாயிண்டாக வேணாலும் எடுக்கலாம், ஆனால் டி மிட் பாயிண்ட் எடுத்தால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஏடி ஈக்குவல் டு பிடி ஈக்குவல் டு சிடியாக இருக்கும். எப்போ அப்படின்னா ஒரு ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில். சரியா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை பற்றி ஒரு சில பேசிக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். நம்ம பார்க்குற சம்ஸ் எல்லாமே பேசிக் சம்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு பேசிக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் சம்ஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணலான்ட்டு நான் இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அதெல்லாம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், டெலகிராமில் நீங்கள் அனுப்பலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பற்றி நம்ம பார்க்கலாம்.